ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பரணி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பரணி கிச்சனில் மணித்தக்காளி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை மணித்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை அப்படின்னெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இதில் நாங்கள் உடல் வெப்பத்தை எங்களுக்கு ஏற்படும் உடல் வெப்பத்தால் எங்களுக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண், தொண்டை புண், இறப்பை புண், இந்த மாதிரி நிறைய புண் சம்பந்தமான, அதாவது உடல் வெப்பத்தால் ஏற்படும் புண்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த மணித்தக்காளி கீரை. இதை நாங்கள் பூ, காய், பழுத்த பழம் இவற்றையெல்லாம் சேர்த்தே நாங்கள் சமைத்து சாப்பிடலாம். இந்த காம்புகளை மட்டும் நாங்கள் ஒதுக்கி கொள்ளலாம், மற்றதையும் நாங்கள் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். இது மிகவும் சிறந்தது. உடல் வெப்பத்தால் தான் எங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுகிறது. இப்போ பாருங்கள், நாங்கள் நெஞ்செரிச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், காச நோய், இதில் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய மிகவும் மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த மணத்தக்காளி கீரை. நான் முதல்ல சொன்னேன், இதை மணித்தக்காளி கீரைன்னு சொல்லலாம், மணத்தக்காளி கீரைன்னு சொல்லலாம், மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லலாம். இவற்றை சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெயில் இதை வதக்கி நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண், பித்தம் சம்பந்தமான அதிகமாக சுரக்கக்கூடிய அமிலத்தன்மையில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இது நாங்கள் நல்லெண்ணெயை விட்டு தான் கட்டாயம் வதக்கணும். வேறு எந்த எண்ணெயும் பாவிக்கிறது அவ்வளவு சரிப்பட்டு வராது. நல்லெண்ணெயை விட்டு நாங்கள் வதக்கும் போது இதில் சின்ன வெங்காயம் மட்டும் கலந்து கொள்ளலாம். இதில் நாங்கள் தேங்காய் பூ விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். சிலருக்கு தேங்காய் பூ விருப்பப்பட மாட்டாங்க, அதனால சும்மாவும் வதக்கி நாங்கள் இதை சோறோடு சாப்பிட்லாம். இதில் காய், பழம் எல்லாமே மிகவும் உகந்தது. இதை வாரம் அல்லது மாதம் ஒரு 4 முறை அல்லது வாரம் ஒரு 2 முறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். விவர்ஸ், இதை குடல் வெப்பம் சம்பந்தமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை.